இருக்கிறியா? தைரியத்தை இருந்தாலும் தடுமாறத்து உள்ள வச்சிருக்கேன். தடுமாறி நிற்கிறியா? இல்லையே. கோட்டை குறை ஒன்று தடுமாறத்து நிற்குது. அதை தீர்த்து கொடுப்பியான்னு கேட்க வந்திருக்கிறா. இதுக்குண்டாப்பா எத்தனை நாளையில வருஷம் 12மா? ஏண்டாப்பா பத்தாண்டா சொன்ன நீ இருக்கும் எனக்கு என்ன கவலைன்னு அப்படாண்டா குறுக்க கேள்வி கேட்குறேன். கேட்கணும்ல. அதிகாரத்தில் நின்று என் புள்ள என்ன நிலை இருக்குது, ஏன் தடுமாத்த நிற்குது, அதிகாரத்தை போட்டு இன்னைக்கு தடுத்து நின்று பொறுக்க நின்னாலும் ஒதுங்கி நின்னாலும் கூப்பிட்டு குறையக்க வந்தவன் நம்ம மாசி சொல்கிற விளங்கிச்சு அவன் கிடையாது. அதிகாரத்துக்கு நான் வழிமுறை கண்டறிஞ்சு அவனுக்கு மாற்றத்துக்கு உருவாக்கி கொடுக்குறேன். சொல்கிறது புரியுதா இல்லையா? அது செஞ்ச வினையில் ஒரு பிசுறு ஒன்று தட்டுதாப்பா, அந்த பிசுரை நான் ஆராய்ஞ்சு பார்த்து மாற்றி வச்சு கொடுக்குறேன். அதை புரியுதா இல்லையா? யாத்தான் அதிகாரம் கண்டெடுத்து ஆபத்தில் எடுத்தாலும் கட்டின கணவனுக்கு இடையூறு வந்து இன்னைக்கு சொல்கேச்சு கேட்க தடுமாத்த நிற்கிது மாற்றத்தை கொடுக்குற கேட்க வந்திருக்கு. அம்மாவளி இடத்தங்க கலங்கார தங்க காத்து நிற்க அண்டத்திலும் சரி பிண்டத்தை விளைவிக்கு இருந்தாலும் எல்லை கண்டத்தை ஏற்றி வந்தாலும் குறையது இருந்தாலும் குற்றங்களை மாற்றி கொண்டு வர கேட்க வந்திருக்கு. ஆத்தா கலங்காரி ஆத்தா காத்து நிற்கிறேன். ஆத்தா அந்தி பொழுது அயராத உழைச்சாலும் ஆபத்துக்கு முன்னாடி வீடு தேடி எந்த சொத்து சுகமும் சேர மாட்டேங்குது. சொத்து சுகமும் சேர மாட்டேங்குது. 4 பேர்த்து மண்ணில் இன்னைக்கு பகட்டு வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகி தவிர என் மண்ணு மனைக்கு அதிகாரத்தை உட்கார முடியலை. அதுக்கு மாற்றத்தை கொடுத்தாலும் ஏற்க வந்திருக்கிறேன். அம்மாவில் இடத்தங்க கலக்க வேணாடாப்பா பார்த்து நிற்கிறேன். கவலைப்படாத. யாத்தா அச்சி போட்டு அதினே கண்டிடத்த பிச்சை இருந்தாலும் பெற்ற பிள்ளைகளுக்கு உண்டான 3 பிள்ளைக்கு இடையூறு ஒரு உள்ள தலைமுறை கலங்கி போய் நிற்கிது. அதையும் மாற்றமை தகுதி கொடுக்குறேன். கலங்காத. ஏண்டாப்பா எல்லைக்கு எடுத்து வந்து ஏழத்து வந்து அத்திப்போல் பூத்தது போல் அகம்பா எடுத்த நீ தட்டு தடுமாறி அதினை கண்டெடுத்து ஆபத்தை நீக்கிட்டு கொடுன்னு அதிகாரம் போட்டு நின்னாலும் எல்லைக்கு வந்து எந்த வித இன்ப துன்பத்துக்கு அதிகாரம் போட்டாலும் என்னுடைய குறைகளும் குற்றங்களும் தீர மாட்டேன்னு வண்டிட்டு கேட்க வந்திருக்கேன். ஆமாவா இல்லையாப்பா? அதிகாரத்துக்கு நான் மேல்மனை கண்டு வச்சு பார்த்துருக்கேன். மேல்மனையில் இருந்தால் அந்த சராசத்துக்கு அதையில் இருந்தால் பிறந்த பிறவிலில் வந்து குறைவான குற்றங்கள் உள்ளாகி நிற்கிறார். சொல்கிற போதும் பிறந்த பிறப்பினிலே குறைகள் குற்றங்களை நிறைந்து நிற்கிறையாப்பா. அதிகாரத்துக்கு கண்டறிஞ்சு கொடுக்குறேன். எல்லைக்கு வந்தவங்க எந்த தரமாற்றம் தலைமாடு காத்த நிலை கொடுத்துருந்தப்பா. எண்ணி 13 வருதுக்குள்ள உனக்கு அதிகாரத்துக்கு தெரிவிச்சு கொடுக்குறேன்டாப்பா. கலங்க வேண்டாம். அதில் கண்டெடுத்து அதிகாரம் போட்டு எடுத்து இன்னைக்கு முன்னிய வரிச்சு எடுத்தாலும் எனக்கு உண்டான ஒரு அதிகாரம் இன்னைக்கு குழப்பத்தில் வந்து நிற்குது. சொல்றது புரியுதா இல்லையா? குழப்பத்தில் உள்ள நிற்குது. அந்த குழப்பத்தை போய் கொடுக்கணும். எனக்கு அதிகாரத்தை கொடுக்கணும். எனக்கு உண்டான மன உண்மையை இறக்கி கொடுக்கணும். சொல்ற புரியுதா இல்லையா? நானும் தடுமாறி நிற்கிறேன், தடுமாறத்து நிற்கிறேன். ஆராய்ச்சி பார்த்து அதிகாரத்தில் வந்து வருத்த வாக்கு உத்தரவு கொடுத்தாலும் இன்னைக்கு தவறாகி போய் நிற்கிது. தடுமாற்றம் நிற்கிது. நீதி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா கொடுக்குற வரைக்கும் என்னைக்கு வந்து வேண்டியது அதிகாரத்தில் வந்து நிற்கிறேன். ஆமையோட தங்க கலங்காதராப்பா காத்து நிற்கிறேன். திக்கு திசை மாதிரி இடம் மாதிரி எதை விடுத்தாலும் என்னுள் எனக்கு எல்லையில் அதிகாரம் போட்டு விடுத்தாலும் குறை இல்லாமல் குற்றங்களாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாத்தா. இன்னைக்கு பிறந்த பிள்ளைக்கும் பேர் வச்ச பிள்ளைக்கு இன்னைக்கு குறையூர் உண்டுனாலும் குறை உண்டான தீர்மானத்தை கூட அதிகாரத்தை நான் கொடுக்குறேன். கலக்க வேண்டாம். பெற்ற பிள்ளை இன்னைக்கு பிள்ளையால தவிச்சு நிற்கிது. பிள்ளையால தவிச்சு நிற்கிது. அந்த தவிப்பை போய் கொடுக்கணும். அந்த அதிகாரத்தில் எல்லைக்கு வந்து நான் குறையக்க வந்திருக்கேன். குறைய போய் கொடுப்பாயா கொடுக்க மாட்டாயா கருப்பையான்னு கேட்க வந்திருக்கிறீர். யாத்தா ஆமாவா இல்லையா? கலக்க வேண்டாம். அதிகாரத்துக்கு நான் வலிமை கண்டு வந்திருக்கிறேன். என் மண்ணை மிதிச்ச மக்களுக்கெல்லாம் நான் காத்து நின்று அவன் எல்லைக்கு போய் அதிகார சுரூபமா இன்னைக்கு உங்களோட உள்ளையான எடுத்து நான் காத்து நிற்கிறதுக்கு கடமை போட்டு நிற்கிறேன்டாத்தா. கலங்க வேண்டாம். ஆராய்ச்சி நிலை கொண்டு வந்திருக்கிறேன். ஆராய்ச்சி நிலை கண்டு வந்து நிற்கிறேன். ஆராய்ச்சி நிலை கண்டு வந்து நிற்கிற இடத்துல குழப்பங்கள் இல்லாத அளவுக்கு நான் மாற்றத்தை உருவாக்குண்டாத்தான். எப்பா
தீர்மானம் எனக்கு என்னுள் எனக்கு இருளால் சூழ்ந்து மறுளால் இறங்கி அருளால் பிரதிபலிக்கூடிய அதிகாரத்தால் எனக்கு இன்னைக்கு தர்மாரத்துக்குள்ளாய் நிற்கிது. இன்னைக்கு வந்தது எனக்கு நிலைகண்ட இடைநிலை கண்டெடுத்த சாமியா. இன்னைக்கு பூர்வசம கர்ம மறுளால் வந்து இரு சூழ்ந்த மாய வினையன் கேட்க வந்திருக்கிறேன். சொல்ற புரிதா இல்லையாப்பா? அது வினாக என் குடும்பத்துக்கு ஒரு பிள்ளைகள் வந்து ஒழிக்கு அந்த பிள்ளையன் கேட்க வந்திருக்கிறேன். அம்மாலையா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 4 மாத பொழுதாவே இன்னைக்கு குழப்பத்துக்கு உள்ளாகி குழம்பி போய் நிற்கிறேன். அந்த குழப்பத்தை தீர்த்து கொடுக்கணும்னு கேட்க வந்திருக்கிறேன். அம்மாப்பா கலங்காதப்பா ஆராய்ச்சி பார்த்தேன் எண்ணி 18 பொழுதுக்குள்ள நான் அதிகாரத்துக்குள்ள வலிமையை நான் உனக்கு மெய்ப்படுத்தி கொடுக்குறேன். அது அதிகாரம் கண்டு அது அதிகாரம் கண்டு மாற்றம் பண்ணிக்க நான் கலக்கம் இல்லாமல் காத்திருக்கிறேன்டாப்பா. ஏன்டாப்பா திட்டா எனக்கு ஐயா தீர்மானம் எனக்கு எதிர்கொண்டு வந்து பார்த்தேன் எதிர்கொண்டு இன்னைக்கு நம்பி ஏமாந்து நடுத்த வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி நின்று இன்னைக்கு எத்தனை சொத்து சுகம் இருந்தாலும் அடுத்தவங்க கையேந்தி நிற்கிற சூழ்நிலை உருவாகி நிற்கிறது. சொல்ற புரிதா இல்லையாப்பா? அது ஏன் என்ன எதனால் இந்த குறைவார் வந்து நிற்கிறது? நான் நம்பிதான் செஞ்சேன். என் பிள்ளை எனக்கு காத்து நிற்பாங்க நல்ல அதிகாரத்தில் நிற்கிற மாற்றத்தை கொடுக்குறேன்ப்பா. சொல்ற புரிதா இல்லையா? உன் சொத்து சுகத்தை மீட்டு எந்த ஒரு பிள்ளையும் அதைத்தானே சொல்றேன். ஆதி நிலை கண்டு அவதி நிலை இருந்தாலும் மாற்றம் இருந்தாலும் பெற்ற பிள்ளைகளை வேண்டு அத்தனை மாற்றம் பண்ணி கொடுக்குறேன்டாப்பான்னு 5 வருஷம் தெரியாது கேட்டு குடும்பத்தை கெடுக்கிறாப்புல. சொல்றது புரிதா இல்லையா? சொத்தை பறிகொடுத்து நீ சின்னவனை தவிச்சு போய் நிற்கிற அதிகாரத்தை உட்காந்து வச்சு எனக்கு மாற்றம் பண்ணி ஒன்று கேட்க வந்தேன். எவ்வளோ அம்மா சொல்லிட்டு ஐயா கிட்ட மாற்றம் பண்ணி கொடுக்குறேன் கலங்காதா. ஆதி நிலை கண்டெடுத்து அண்டமெல்லாம் நிலையெடுத்து பிரபஞ்ச நிலை கண்டு மாற்றம் பயெடுத்து உன் எல்லாம் பிள்ளைகளை என்ன இந்த ஆராய்ச்சி வாக்க நான் அவதரிக்க வந்து நான் அவதார 18ஆம் படி கருப்பணஸ்தாம்படி ஆத்தா கட்டு கடங்காத காலையெல்லாம் நான் கட்டி எழுத்து காவலுக்கெல்லாம் நீத்தி நிலை எடுத்து 21 அவதாரம் கொண்டு 21 அவதாரம் கொண்டு பிரபஞ்சத்தை காக்கூட நிலை கொண்டு மாட்டாண்டி நடந்த மாய மாந்திரங்களெல்லாம் அப்பாற்பட்ட வினையிலிருந்த எதுவே கண்டெடுக்க வந்த நான் மலையாள தேசத்துக்கு இருப்பேன். யாருக்கும் கட்டு கடங்காத நான் 18ஆம் படி இருப்பேன். என் எல்லைக்கு வந்து துன்பத்துக்கு உள்ள பெற்ற பிள்ளைக்கு துணை இருந்தால் கட்டின மாணவனுக்கு துணை கண்டு இல்லாமல் இன்னைக்கு தடுமாறத்துக்கு உள்ளாய் என்னாலும் இன்னைக்கு குழப்பத்துக்கு உள்ளாகி உடலும் உசுறு இன்னைக்கு 1 கோடி இருந்தாலும் இன்னைக்கு கலங்கி போய் நிற்கிறேன். கலங்கத்துக்கு உள்ளாய் நிற்கிறேன். அந்த கலங்கத்தையும் போய் கொடுக்கணும். அந்த கலங்கத்தையும் மாற்றி வைக்கணும். எனக்கும் அதிகாரத்தை கொடுக்கணும். ஏமாற்றப்பட நிலை கண்ட இடத்த எனக்கே திருப்பி நேக்க வந்திருக்கிற அம்மாவோட தங்கம் அலங்கார தங்கம் காத்து நிற்கிறேன். என் மண்ணை நம்பி இன்னைக்கு மணலை கண்டு வந்து நிற்கிறா. கலக்க வேண்டாம் காத்து நிற்கிறேன். எப்பா திட்ட கணக்கலையா தீர்மானம் கணக்கில் கம்பைக்கு அதிகாரம் போட்டு அதிநிலை கண்டெடுத்து முப்பாட்ட நிலையத்தை தந்தெடுத்து அதிநிலை கண்டெடுத்து இன்னைக்கு வம்சாவளி தெய்வம் இன்னைக்கு குறைபாட்டில் நின்று குற்றத்துக்குள்ளாக இருக்கிறது. அந்த குற்றங்களுக்கு உள்ளாக நிற்கிற தெய்வத்தை குறை இல்லாமல் வளர்த்தி கொண்டு போய் அங்காளி வங்காளி நிறைஞ்சு என் குடும்பத்துக்கெல்லாம் எங்கள் வம்சாவளி நிலையக்கெல்லாம் அங்காளி வங்காளி வைக்கலாம் குறையில்லாமல் குற்றம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் வந்து நிற்கிறையா சொல்றது புரிதா இல்லையா? ஆதிநிலை கண்டு வந்தேன் அதிகார நிலையை வாக்க வந்தேன் குழப்பங்களை தீர்க்க வந்திருக்கிறேன். என்னை ஆராய்ச்சி பார்த்து என்னை மெய்பிடித்து கண்டெடுத்து வா. என்னை மெய்பிடித்து கண்டெடுத்து வா. மாற்றத்துக்குண்டான விளைவுகளை நான் கொடுக்குறேன்னாப்பா. மாற்றத்துக்குண்டான விளைவுகளை நான் கொடுக்குறேன். அப்பா எண்ணி தடுமாறி இன்னைக்கு 37 பொழுதாக நான் அவதாரம் கண்டு ஆதிக்கின்ற தெய்வம் இன்னைக்கு மங்கி போய் இன்னைக்கு மயங்கி போய் நிற்கிது. சொல்ற புதாலியா ஊருக்கு உறவுக்கு பொம்மைக்குண்டான அதிகார வழியினாலும் இன்னைக்கு இறையருளா சர்வம் கொண்டு இன்னைக்கு காக்க நிற்க நிலைகள் இல்லாமல் இன்னைக்கு தவிச்சு போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி நிற்கணும். சொல்ற புதிலையா அதை மாற்றம் பண்ணி கொடுக்குறேன். சொல்ற புரியுதா? என்னை கண்டறிஞ்சு வா மாற்றத்தை கொடுக்குறேன் தாத்தா. யாத்தா என்ன அந்த ஏரியில கண்டு சுலபரசம் அறிவு இருந்தாலும் சிறுகின்ற ஹிம்பராபர மெஞ்சிலேரம் பரச்சினோரம் சத்தினேன் ஜலகாலம் திருவத்தம் என்னிலே இழந்து விடத்தால் எண்ணுக்குள் உழவன் ஜலத்தம் என் மனதை கண்டெடுத்த மனை விடத்த கணவனை நான் கனவை எடுத்து கண்டெடுத்து வந்து தலைவணங்கி நிற்கும். சொல்ற புரியுதாப்பா? என் மனசுக்கு பிடிச்சவனை நம்ம மாலை ஈட்டு நீ மனமங்கலாம் வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகி நிற்கிது. இந்த மாலை ஈட்டு உருவாகி நின்னாலும் இன்னைக்கு
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மாதம் பொதுவாக குழப்பத்துக்குள்ளாய் நிற்கிறேன். அந்த குழப்பத்தை எதிர்கொடுக்கணும். இன்னைக்கு செய்ய தொழில் குழப்பத்துக்குள்ளே வருமானம் தரப்பட்டு நிற்கிற வருமானத்தை மாற்றி கொடுக்கணும். சொல்கிற புரிதலையாட்டா பல மாற்றத்தை எடுத்து கொடுக்க அதை கேட்க வந்திருக்கேன்ட்டா. ஆமாவா இல்லையா? கலக்க வேண்டாம் தப்பா நிற்கிறேன். அப்பா ஆதிநிலை என்றெடுத்தாலும் என்னுள் எனக்கு இறங்கியிருத்தா பிரபஞ்சத்தை காக்க தந்த தெய்வமே கருப்பையாவாய் இருந்தாலும் என் கஷ்ட